நான் பேர் கிரில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்பொழுது விகடனுக்காக நிலோஃபருடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு சுகமா நான் தூங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. தூங்கல, ஆனா அன்னைக்கு அது தூங்கணும். நாங்க 4 பேருமே இந்த வீட்டுல எங்க திரும்பினாலும் ராதை கண்ணா இருப்பாங்க, ராதா கிருஷ்ணர் இருப்பாரு. ஏன்னா லக்ஷ்மியோட புருஷன் அவருதான். ஒரு வீட்டே வந்து இவ்வளவு அழகா மேனேஜ் பண்ணணும்ல ஒரு ஆள் அப்படின்னா, அது உங்களுடைய மனைவியா இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? மனைவி அமைவதெல்லாம் ஆஹா, இறைவன் கொடுத்த வரம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இப்போ இந்த வீடு வந்து நம்ம எல்லாம் பாக்குறோம்ல சார், ஆனா இந்த வீடியோ பாக்குறவங்க கூட வந்து நினைக்கலாம், என்னப்பா இது வீடெல்லாம் இவ்வளவு பெருசா கட்டிருக்காங்க, இவங்களுக்கு என்ன லைக் சினிமால இருக்காங்க, மீடியால இருக்காங்க, டப்பிங் பண்றாங்க, டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, இவங்களுக்கு வந்து காசுலாம் நிறைய வரும், அதெல்லாம் கட்டிடலாம் அப்படின்னு. பட் ஆனா செலவாச்சு தான். ஆனா அதை கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? ஏன்னா 13 வருஷம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ லைக் வந்து அப்படி ஃப்ரம் த ஸ்டார்ட் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பில்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றதுன்றது எவ்வளவு கஷ்டம்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேருக்கும் அந்த வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்கணும். இல்லை எனக்கு இது பிடிக்காது, இல்லை உனக்கு அது பிடிக்காது அப்படின்னு போயிருந்ததுன்னா இதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இப்போ எங்கள் 2 பேருக்குமே வந்து எண்ணங்கள் ஒரே மாதிரி இருந்தது. நமக்கு ஒரு வீடு கட்டினா எப்படி கட்டணும், நமக்கு இப்படி தான் கட்டணும், இந்த மாதிரி தான் கட்டணும், அப்படி தான் கட்டணும். பல நேரங்களில் பல வீடுகளில் நிறைய கணவன் மனைவிகள் தனியாக உட்காந்து பேசுறது இல்லை. இப்போது பேசணும் அப்படி நாங்கள் பேசும்போதெல்லாம் வந்து வீட்டை பற்றியும் அது எங்களோடதோட முடிஞ்சிடக்கூடாதுங்கிறத பற்றியும் பசங்களோட உட்காந்து எப்படி என்ன ஏதுங்கிறத பற்றி நாம டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. 13 வருஷம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இருக்கிறவங்க எத்தனையோ பேட்டுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் இல்லாத போது நமக்கு இறைவன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வீட்டை கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 13 வருஷம் கனவு கண்டா மட்டுமே ஒன்று சாத்தியப்பட்டுறாது. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முயற்சின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நிறைய பேர் அதை யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த கஷ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? கஷ்டம்னா மரத்தை வெட்டி கல்லை உடைச்சுங்கிறது இல்லை, அதை தாண்டின பொருளாதார சூழல்னு ஒன்று இருக்குல்ல. சென்னை மாதிரியான மாநகரத்தில் இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அப்போது அதுக்கு பின்னால் நிறைய பிளானிங் இருக்குது. நம்ம எவ்வளவு தூரம் நாம் பணத்தினுடைய மதிப்பு அறிஞ்சு நாம் எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தோம். அனாவசிய செலவுகளை தவிர்த்தோம். ஒரு சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி எங்க 2 பேருக்குள்ளேயும் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. ஃபர்ஸ்ட் வீடெல்லாம் கட்டிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்குனீங்க இல்லையா, அந்த அனுபவம், அந்த ஒரு மனசுல என்ன இருந்தது? அப்போ வாழ்க்கையில அதை வந்து வார்த்தைகள்னால விவரிக்கவே முடியாது. அது உணர்ந்தாதான் அது முடியும். அது என்ன மாதிரினா இசையை எப்படி உணர முடியுமோ, கடவுளை எப்படி உணர முடியுமோ, அந்த மாதிரிதான் எங்களுக்கு அன்னைக்கு நைட்டு இருந்த ஒரு சந்தோஷம். அன்னைக்கு விடிய காலையிலிருந்து நாங்க இந்த வீட்டுக்காக, அந்த வீட்டு கிரகப்பிரவேசம் அந்த இதுக்காக இருந்தோம். ரொம்ப கஷ்டமா தான் இருந்தோம். ஆனா அந்த நைட்டு எல்லாம் வந்து வெறும் தரையில தான், அந்த ஒரு பெரிய பக்கத்துல ஒரு ஹால் இருக்கு, தரையில சும்மா ஒரு பெட்ஷீட் விரிச்சு 4 பேர் படுத்தோம். அந்த உணர்வு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு மலர் மேல ஒரு ஃப்ரெஷ்ஷா பூத்த ஒரு பூ மேல தென்றல் காத்து அடிச்சு மெதுவா அசைஞ்சு அது அப்படியே இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தூக்கம். அதாவது பூ மெத்தைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நாங்க தூங்கணும். எங்களுக்கு அது அப்படிதான் இருந்தது. வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு சுகமா நான் தூங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. தூங்கல, ஆனா அன்னைக்கு அது தூங்கணும். நாங்க 4 பேருமே அது படுத்த உடனே அப்படியே தூங்கணும். எப்படி தூங்கணும்னே தெரியல. வந்தோம், 4 பேர் படுத்தோம். 4 பேர் நிறைய பெட்ரூம்குள்ள வந்தோம்னு பேசுவோம். பேசினோம். ஒரு அழுகை இருந்தது, ஒரு சிரிப்பு இருந்தது. அது அப்படியே தூங்கணும். அது வார்த்தைகளால வர்ணிக்க முடியல. அவ்வளோ அது எமோஷனலா இருந்தது. தூங்கணும். காலையில் எந்திரிக்கும் போது அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியா அப்படி எந்திரிச்சு நின்னோம். அது வாழ்க்கையில மறக்கவே முடியாது.
இப்ப நம்ம வந்து எல்லா ரூம்ஸ் பார்த்தோம், இந்த வீடுடைய கதைகள்லாம் பார்த்தோம் இல்லையா? பட் ஆனா இதுக்கு மேலயும் ஒரு ஃப்ளோர் இருக்கு. அண்ட் இந்த ஃப்ளோர்லயே கூட ரூம் இருக்கு. அதான் ஆமா. அததான் கேட்க வந்தேன். அந்த பக்கம் ஏதோ பெட்ரூம் ஒண்ணு நான் இருக்கு. பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு லான்ச் இருக்குல்ல. லவுஞ்ச். நல்லா இருக்கு சார். இங்க இருந்து பையன் வந்துட்டானா? ம். ஹாய், நைஸ். இங்க இருந்து பாக்குறதுக்கு இது நல்லா இருக்கு. அங்க இருந்து ஒரு இன்டராக்ஷன், ஒரு முற்றத்தை பாக்குறது. வாங்க. நைஸ். இது வந்து லவுஞ்ச் மாதிரி நாங்க பிளான் பண்ணோம். ஆ இங்க வந்து ஸ்கிரீன் எல்லாம் போட்டு ஆ பண்ணலாம், ஒரு home theater மாதிரி. பிளான் பண்ணலாம் ஆ அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் யாராவது வந்தாங்கன்னா அவங்க தங்கிக்கலாம், ஆ அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணோம். இப்போதைக்கு எதுவுமே பண்ணல, எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வச்சதுனால ஓகே. இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ஜிம்மா யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதான் சார், இது மல்டி பர்பஸ் ஸ்பேஸ். ம். நீங்க வந்து ஆமா. ஜிம்மா யூஸ் பண்ணலாம், உங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஸ்பேஸா யூஸ் பண்ணலாம், எப்படி வேணா ஆமா. பண்ணலாம். அழகா இருக்கு. இங்கேயும் ஒரு பே விண்டோ போட்டு உட்காந்தாச்சு. ஆஹா. ஆமா. கீழ அப்படியே அந்த டைனிங் ஹால் ஸ்பேஸ்க்கு மேல அப்படியே அதே மேல மாதிரி same. பண்ணிருக்கா. ஓ நைஸ். இது ஆஹா. வந்து எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். நாங்க வந்து நைஸ். இந்த ரூம்ல தான் நாங்க 4 பேரும் படுத்துப்போம். இந்த இது ஒரே ரூம்ல தான். சார் 4 பேரும் ஒரே ரூம்ல படுக்கிறதுக்கு எதுக்கு சார் 4 ரூம்? ஏன்? எதனால? கரெக்ட் தான். பசங்க இன்னும் குழந்தைங்க வளரல. பசங்க குழந்தைங்க தானே. கூடவே இருக்கட்டுமே, ஆ கொஞ்ச நாள் கூடயே படுக்கட்டும் அப்படிங்கிற அந்த பர்பஸ்க்காக தான். ஆஹா. இன்னொன்னு, அவங்க ரூம்ல அவங்க போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேச்சு குறைஞ்சு போயிடும். ஆ அந்த கொஞ்சமா ராத்திரி இங்க படுக்கும்போது நமக்கு கிடைக்கிற அவங்க பரஸ்பரம் நம்ம எல்லாம் பேசிட்டு படுக்கிற அந்த சுகம் கிடைக்காது ஆஹா. இல்லையா? அதனால சரி ஓகே அப்படியே படுத்து, அவங்களும் அதை தான் விரும்புறாங்க. கண்டிப்பா. தனியா போய் படுக்கணும்னு விரும்பல. அவங்களுக்கு அந்த டைம் வரும், ஆ நான் இல்ல தனியா போய் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டைம் வரும்போது அவங்க போயிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம கூட தான். அழகா சொன்னீங்க. ஆனா அதுல நிறைய வந்து அர்த்தம் இருக்கு, நிறைய புரிதல் இருக்கு. ஒரு ஒரு 4 பேரா ஒரு ஃபேமிலியா இருக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது வந்துட்டு அது வார்த்தையில அடக்க முடியாது. ஆமா. இந்த பக்கம் அந்த வாக்கிங் வார்ட்ரோப் மாதிரி இருக்குமா, இல்ல இது என்னது ஆமா, சார்? இது வந்து அது வாக்கிங் வார்ட்ரோப் தான். இது அந்த பக்கம் போயிட்டீங்க. சரி. வாக்கிங் ஆ வார்ட்ரோப் தான் இது. ஓகே. அது தாண்டி எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன சவுண்ட் ஸ்டூடியோ. ஓ என்னுடைய ஒர்க் பிளேஸ் இதுதான். நைஸ். நான் வந்து இதுக்குள்ள தான் வந்து என்னோட ரெக்கார்டிங் விஷயங்கள்லாம் வந்து ஆ இதுக்குள்ள தான் நடக்கும். சின்னதா வந்து நீங்க ரொம்ப கியூட்டா இது வந்து ஜிப்சம் போர்டு அடிச்சிருக்கோம். ஓகே. அதனால இது சவுண்ட் ப்ரூஃப் இருக்கு. ஆ அதே மாதிரி கர்டன் நல்ல திக் கர்டன் போட்டிருக்கோம். ஆ அதனால சவுண்ட் அரெஸ்ட் ஆயிடும். ஓ இது என்னுடைய மைக்கு சவுண்ட் ஷீல்டு. ஆ நான் இதுல ஆன் பண்ணி விட்டுட்டு ஸ்கிரிப்ட் ஏதாவது இருந்ததுன்னா நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அந்த பக்கம் பார்த்து சவுண்ட் படிப்பீங்க. ஷீல்டு இங்க ஆ வச்சிருக்கேன். ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே பேசுனேன்னா, இப்போ நிறைய நம்ம வந்து பண்றது வந்து ஒன்லி வாய்ஸ் ஓவர்ஸ் தான் நிறைய பண்றோம். ஓகே. இந்த வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணும்போது எனக்கு இது போதுமானது. ஆ காலையில இருந்து நைட் வரைக்கும் எனக்கு கண்டினியூஸா வேலை இருந்துட்டே தான் இருக்கும். ஆ. ஆன் டைம்ல இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு 2-3 ஒர்க் வந்துருச்சு, நம்ம பண்ணித்தான் ஆகணும். ஆமா. அப்போ நான் வந்தேன்னா ஒரு 10 நிமிஷம் இங்க வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு ஆ இப்படி போயிட்டு இருக்கு. அண்ட் மோஸ்டா எல்லாமே நீங்க வந்து ஃபுல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இங்கே பண்ணி கொடுத்துற மாதிரி இருக்குமா, இல்லைன்னா போய் நேரா போய் பண்ற வேலை? இல்ல, நான் ஸ்டுடியோஸ் போய் நியர்லி 10 to 11, 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓ நான் வந்து கொரோனாக்கு முன்னாலே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆ ஆமா. என் பொண்ணு பிறந்த உடனே, என் பொண்ணுக்கு 10 வயசாச்சு. 10, 11 ஆச்சு. பொண்ணு ஆ. பிறந்த உடனே சரி ம். லட்சுமிக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பையனும் சின்ன வயசுங்கிறதுனால நான் வீட்டிலேயே இருந்து பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் நானே சிஸ்டம் எல்லாம் போட்டு நானே அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ வீட்ல இருந்து பண்ணி அனுப்புற மாதிரி. அண்ட் வந்து உங்களுடைய ஸ்பேஸ்ல ஒர்க் சம்பந்தமான விஷயங்கள் அண்ட் உங்களுடைய போட்டோ அதெல்லாம் ஒரு பக்கம். பட் ஆனா அப்பாவோட போட்டோ இங்க வச்சிருக்கிறீங்க இல்லையா? ஆமா. எதனால? ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயமா? இல்ல, அவரு ஒரு கடினமான உழைப்பாளி. ஆ. அவர் வந்து எனக்கு சில விஷயங்கள நம்ம அப்பா கிட்ட இருந்து எடுத்துப்போம்ல. ம். அதனால ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன் அவ்வளவுதான். பியூட்டிஃபுல். அழகா சொன்னீங்க. நடுவுல வந்து இப்ப நீங்க வந்து வாய்ஸ்லாம் ஏத்தி இறக்கி பேசுனீங்களே சார், அதனால ஒரு ஃபேன் ரிக்வெஸ்ட். எனக்கு வந்து திடீர்னு வந்து பேர் கிரில்ஸ் நடுவுல வந்துட்டு போயிட்டாரு. இப்ப பண்றது இல்ல, பட் ஆனா அது கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு சார். அதனால ஃபியூ நிமிட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து இப்ப வந்து ஒரு பேர் கிரில்ஸா மாறினா ரொம்ப நல்லா இருக்கும் சார். நான் பேர் கிரில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்பொழுது விகடனுக்காக நிலோஃபருடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நிலோஃபர், ஆ இந்த இடம் ஒரே புழுக்கமா இருக்கு. ஆ இங்க நிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு.
இப்போ நமக்கு உடனடியா நீர் சத்து தேவை. ஆமா. அப்பதான் நம்மளுடைய எனர்ஜி கொஞ்சம் அதிகமாகும். அதனால உங்களுக்கு உடனடியா என்ன தேவை அப்படின்னா, இந்தாங்க இந்த நீரை குடிச்சு உங்க எனர்ஜிய ஏத்துங்க. போதுமா? ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 4 நாளா சிறுநீர் கழிக்காத நாய் சிறுநீர் போன அந்த சிறுநீரை எடுத்து குடிச்சா என்ன சுவையில இருக்குமோ அந்த சுவையில இருக்கு. ஆனாலும் இது ஒரு நல்ல ஒரு ஆஸ்வாசப்படுத்தக்கூடிய நமக்கு ஒரு எனர்ஜியை தரும். இந்த மாதிரி ஆன நேரத்துல நம்மளுடைய நீர் சத்து குறைபாடை இதுதான் நீக்கும். வாங்க நம்ம அப்படியே வெளியில போலாம். வாங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? வாங்க நம்ம மேல போலாம். சார், ஆஹா, இது என்னது? இது அழகான லைட்டு. இந்த இடத்துல ஒரு ஒரு கண்ணன் ராதை வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த வீட்டுல எங்க திரும்பினாலும் அவங்கதான் ராதை இருப்பாங்க. கண்ணா இருப்பாங்க. ராதா கிருஷ்ணரும் கிருஷ்ணர் தனியா இருப்பாரு. இருப்பாரு. ஏன்னா லக்ஷ்மியோட முத புருஷன் அவருதான். ஆமா, அதனால அவர் வந்து இருப்பாரு. இல்ல, அதுல ஒரு மீனிங் கூட இருக்கு பாருங்க. அவர் பேர் கோபிநாதன், என் பேர் லக்ஷ்மி. அதே கிருஷ்ணனோட பேர் தான் கோபி. அடடடடா. அவங்களோட ஒய்ஃப் தானே லக்ஷ்மி. வச்சுக்கலாம். இருக்கு. நீங்கதான் அழகா இருக்கு. அது கரெக்டா அந்த கோல்டன் ஹார்ல அந்த லைட் அங்க விழணும், அந்த இடத்துல ஒரு லைக் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மாஸ். பாத்தீங்களா மேல அந்த கலர். அதான் சொன்னேன், அந்த கலர் கண்ணாடி கரெக்டா நாங்க அந்த நேரத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, அடிக்கவும் அந்த இடத்துல அழகா வந்து open மேல பண்ணிக்கலாம்ல? வந்து அந்த கிளாஸ் பிரிக் மேலயும் இருக்கு. இங்க பாருங்க. இது வரைக்கும் வரும். 2வது மாடி வரைக்கும் லிஃப்ட். வெல்கம் டு அவர் டெரஸ். அடடடா. இதுல வந்து இதுதான் அந்த இது skylight. வந்து மலிவு விலை இதான் அந்த மெக்கானிசம். இது பாலிகார்பனேட் சொன்னீங்க. ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கும் இது. இது வந்து இதுல வச்சு இப்படி தள்ளினாவே மேல போயிடும். லாக் பண்ணிடலாம். பாத்தீங்களா எவ்வளவு மலிவு விலையில பண்ணிருக்கோம். இத பிடிச்சுக்கோ. இப்படி தூக்கிட்டு பண்ணணுமா? இல்ல அங்க இல்ல, இது இங்க இங்க அவ்வளவுதான். ஓகே, அம்புடுதான். அவ்வளவுதான் முடிஞ்சு. எவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கீழே பையனோட ரூம் டபுள் லைட் சொன்னோம் இல்லையா, அந்த அதோட எலிவேஷன் இப்படி வந்துரும். இங்க வந்து இப்படி முடியுது. இந்த ரூம் வந்து இப்படி மேல போயிடும். அப்ப வெளிய இருந்து அந்த அதே சைடு வந்து மாதிரி ஃபுல்லா same ஓடிங் இருக்கும். சுத்தி ஓடு இருக்கு. சார், நான் வந்து ஏதோ நீங்க துணி காய போடுற இடத்துக்கு வந்து ஒரு சன்ஷேட் போட்டிருக்கீங்க, வெயில்லாம் படாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வெயில் படுறதுக்கு தான் அப்படின்னு இப்ப அண்ணாந்து பார்க்கும் போது தான் தெரியுது. இவ்வளவு பெரிய சோலார் பேனலா? வீடு வந்து சோலார்ல தான் கம்ப்ளீட்டாவே வா. ஆமா, எல்லாம் இது 5 kV நம்ம போட்டிருக்கோம். எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. அதுக்கு மேலேயே வருது. கரண்ட் பில்லும் ஒன்றும் பெருசா இல்லை எங்களுக்கு. அதனால போட்டது வந்து வீணா போகல. ஓகே தான். நைட் ஆச்சுன்னா வீட்டை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 50-60 லைட் எரியும். ஃபுல்லா ஜெகஜோடே எல்லா லைட்டும் எரியுது. எல்லாத்துக்கும் நம்ம கனெக்ஷன் பண்ணிருக்கோம். அது என்ன சார், அது ஒரு பெரிய படி போகுது மேல ஏதோ இருக்கா? மேல வந்து வாட்டர் டேங்க் மேடம். அது வந்து சூப்பரான ஒரு ஏரியா. உங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தா எல்லா மலையும் தெரியும் சார். அங்கிட்ட ஒரு மலை, அங்க ஒரு மலை, அங்க ஒரு மலை. மொத்தம் எத்தனை மலை சார் இருக்கு? இது திருநீர் மலை நினைக்கிறேன். திருநீர் மலை அங்க இருக்கிறது. இங்க இருக்கு. இது குன்றத்தூர் முருகன் வந்து இந்த மரம் மறைச்சிருக்கு. அதுக்குள்ள இருக்கு. அப்படி இங்க தான் இருக்கு. இந்த தென்னமரம் பின்னாடி. ஓகே, பின்னாடி வாய்க்கால் இருக்கு, பாக்குறீங்களா? கிட்டி பார்த்தா தெரியுமா? ஆமா, இல்ல நீங்க வேண்டாம், ஏற வேண்டாம், மேல நிக்க முடியாது. ஹீட். இது வந்து செம்பரம்பாக்கத்துல இங்க இருந்து எனக்கு தெரியுது. ஆக்சுவலி இந்த ஓட்ட வழியானால பார்க்க முடியுது. இது செம்பரம்பாக்கத்துல இருந்து வர சுட அடிச்சிட்டு இருக்குது. வேண்டாம், பாத்து. அந்த வெளிச்சமும் இந்த வெளிச்சமும் சேர்ந்தா உங்களுக்கு அங்க அந்த வெயிலோட மேஜிக்கலா இருக்கு. ஆனா சீரியஸா அந்த இடத்துல சன் செட் ஆக 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 அந்த லைட்டு இந்த லைட்டுன்னு இப்படி இருக்கும். ஏகப்பட்ட நேச்சுரல் லைட்ல வந்து விளையாடுறீங்க. இது வந்து லக்ஷ்மியோட டான்ஸ் கிளாஸ். இது பேர் வந்து லக்ஷ்மி கலா கேந்திரம். ஆஹா, வெல்கம் டு லக்ஷ்மி கலா கேந்திரம். அடடடடா, இது அவங்களோட டான்ஸ் கிளாஸ். இதான் நீங்க சொன்ன அந்த
இது வந்து ஹைட்டு இந்த மாதிரி வேணும், டான்ஸ் கிளாஸ் இப்படி வேணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணது. இங்கே ஒன்றும் பெருசாக கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கல, நான் கூடிய விரைவில் எடுப்பாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நைஸ். இதில் ஆடலாம், ஒரு 10-20 பேர் நின்று ஆடலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே ஆடலாம்ல. அப்போ அவங்களுக்கு ஒரு டான்ஸ் நல்ல ஒரு இதுதான் சார். அங்கே பார்க்கும்போது கூட எனக்கு வந்து அந்த கிளாஸ் பிரிக் பத்தி தெரியல. சூப்பரா இருக்கு சார். ஆனா நேரா பாக்குறதுக்கு அந்த சேம் ஃபினிஷ்ல தான் இருக்கு. இதுல ஒரு விஷுவலா பாக்கும்போது அது ஒரு மாதிரி இப்படி இப்படி டான்ஸ் ஆடுது. இது வந்து எல்லாமே 4 inches திக்னஸ் இருக்கு. இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து வெளியே இருக்கிற அந்த சன்லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த மாதிரி கலரா உங்களுக்கு காமிக்கும். வீட்டுக்கு இடத்துக்கும் தகுந்த மாதிரி இது கொஞ்சம் ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் எல்லா இடத்துலயும் ஆத்தங்குடி டைல்ஸ் பார்த்தோம். கருப்புல ஆத்தங்குடி டைல்ஸ்ன்றது வந்து எங்கேயுமே பார்க்காத ஒரு விஷயம். எப்படி இது வந்து உங்களுக்கு தோணுச்சு? ஓகே, அது நான் சொல்றேன். என்னுடைய டான்ஸ் கிளாஸோட யூனிஃபார்ம் வந்துட்டு ஆரஞ்சுல பிளாக். ஓகே, அப்ப என்னன்னா அந்த பிளாக்குக்கு அந்த ஆரஞ்சு மேல டாப் போடும்போது அவங்க வந்து நின்று பண்ணும்போது இந்த பிளாக் கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கும். சோ அதனால இன்னொன்னு பிளாக் நிறைய பேர் போட மாட்டாங்க, பிளாக் ஒரு அபசகுனம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு கலர். எல்லா கலரும் அழகுதான் இல்லையா, அதையே நம்ம அப்படி நினைக்கணும். இல்ல இன்னொன்னு எங்களுக்கு பொதுவாவே பிளாக் ரொம்ப பிடிக்கும் 2 பேருக்குமே. சரி, அதனால பிளாக்கே போடும், பிளாக் போட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு பர்பஸ்க்காகவே. இங்கேயும் கீழ இருக்க லான்ச்லயே மட்டும் பிளாக் இருக்கும். அங்கே வந்து அது என்னது, அது ஒரு போடியம் மாதிரி ஒன்னு செட்டப் போட்டிருக்கீங்களே, நடராஜர் வைக்கிறதுக்கு. நடராஜரும் வைக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இந்த இடத்துல நான் உட்கார்ந்துப்பேன், ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ஆடுவாங்க. சோ அதுக்காக பண்ணதுதான் இது. அவங்க உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு செட்டப். பூஜை டைம்ல நடராஜர் இங்க, விளக்கு இங்க, அங்க ஒரு விளக்கு. ஒருவேளை சப்போஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் பக்கத்துலயே வச்சுக்கலாம். 2 பக்கமும் லைன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடம் இது பின்னால பாத்தீங்கன்னா காமிக்கிறேன். இப்ப இது வெளிய இருந்து பார்த்தாங்கன்னா ஒரு ஏதோ இந்த கேரளால இருக்கக்கூடிய இருக்கிற மாதிரியான செட்டப்ல இருக்கும். அப்போ இதுக்கு பேர் வந்து கொத்தி அம்பலம்னு சொல்லுவாங்க. கொத்தி அம்பலம். அப்ப அந்த செட்டப்ப வந்து நம்ம இது கொடுக்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் एक्चुअली இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதுக்குள்ள கிளாஸ் தான் இருந்தது. ஃபுல் கிளாஸ் கம்ப்ளீட்டா. அப்ப அது மாடர்னா போய்டும், வீடு வந்து கொஞ்சம் மாறிடுமே அப்படின்றனால நாங்க ஒரு அந்த கோவில் லுக், அதனால இது நைஸ் இது பண்ணலாம். வெளிய இருந்து பாக்கும்போது நல்ல ஒரு லுக் இருக்கும். அது நம்ம மேல இருந்து இறங்கியாச்சு. வாங்க, இது வந்து இங்க ஒரு மாமரம். ஆமா, மாமரம் எல்லாம் இருக்கு, எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து வடக்கு வாசல். இதெல்லாம் பூஜைக்காக எடுக்கிறது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். மா இருக்கு. ஆஹா, இது ஒரு அருமையான ஒரு கிணறு. ஓபன் பண்ண முடியும். இப்போ நீங்க அது கட்டி இருக்கு. ஆமா, இல்லனா இது நாங்க இதுல ஓபன் பண்ணிட்டு இப்போ நீங்க வாங்கும் போதே வந்து கிணறோட ஒரு பிளாட் பார்த்தா வாங்குனீங்களா? இல்ல, நாம கிணறு எடுத்தோம். நம்மளே கிணறு எடுத்தோம். கிணறு வெட்டினீங்களா? ஆமா, சங்கு ஓடு இருக்குல்ல, ஆமா, அதெல்லாத்தையும் பொடிச்சு பவுடர் ஆக்கி ஒரு பொட்டலம் மாதிரி பண்ணி உள்ள இறக்கி இருக்கோம். அது கொஞ்சம் அந்த டஸ்ட் எல்லாத்தையும் அது கிளியர் பண்ணும். அதுக்காக இது நம்ம போட்டிருக்கோம். இதான் முத வாட்டி கேள்விப்படுறேன், கிணறுக்குள்ள இப்படி ஒரு பொட்டலம் இறக்கணும். அப்புறம் நெல்லிக்கட்டை போட்டிருக்கோம். அந்த ஸ்வீட்னஸோட தண்ணி இருக்கும், அதனால நெல்லிக்கட்டை போட்டிருக்கோம். ஆஹா, நைஸ். ஒரு வீட்டே வந்து இவ்ளோ அழகா மேனேஜ் பண்ணணும்ல ஒரு ஆள் அப்படின்னா, அது உங்களுடைய மனைவியா இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? மனைவி அமைவதெல்லாம் ஆஹா, இறைவன் கொடுத்த வரம். உங்களுக்கு வரமா அமைஞ்ச அவரை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. என்ன வார்த்தை சொல்லணும்? எல்லாமே அவர்தான். அச்சா, இது தவிர நான் என்ன சொல்றது? போங்க, பக்கத்துல போய் நில்லுங்க. எனக்கு குழந்தைங்க 2 பேரை விடவும் ஃபர்ஸ்ட் அவர்தான், அதுக்கப்புறம் தான் குழந்தைங்கள. இந்நேரத்துக்கு குழந்தைங்க என்ட்ரி கொடுத்துருக்கணுமே. அவங்க கிட்ட கேட்டா அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. சுத்தி நாங்க வந்து எடுக்கும் போதெல்லாம் நான் கேட்டேன், இது வந்து பாப்பா ரூம், இது வந்து பையன் ரூம் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நீங்க மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? வந்திருப்பாங்கல்ல. கியூட். ஆரம்பமே இப்ப வந்து ஹாய்லாம் இல்ல, டைரக்டா ஒரு பாட்டு தான். ஒரு 5 வருஷம் முன்னாடி நீ பாடுறது நாங்க கேட்டோம். யாரும் பாக்காதீங்க, நல்லாவே இருக்காது. அப்படின்னா இப்ப வந்து நல்லா பாடுற மாதிரி நீ பாடணும், நல்லா பாடலாம். சோ few words இல்ல few lines. அடியே நீதானடி
என் போதை தேனி முத்தம் கொஞ்சு சகியே நீ யாரடி கை தீண்டும் பௌர்ணமி கொஞ்சம் நில்லு. பியூட்டிஃபுல். Thank you. ஏதாவது ஃபியூ ஸ்டெப்ஸ் அம்மாவோட நாட்டியத்துல இருந்து எங்களுக்காக. அம்மா வந்து நட்டுவாங்க உனக்கு அடிக்க, அண்ணே வந்து ஜதி சொல்ல, அப்பா ரசிக்க, நான் வந்து கைத்தட்ட போறேன். ஒரே இது வந்து குதூகல குடும்பமா இருக்க போறோம். சூப்பர், ஆரம்பிக்கலாம். சலங் கோதா கத்த திங்கின தோம் தா கோதனா கோதரே கோதஜம் தஜம் 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 தத கோதனா கோதரே கோதஜம் தஜம் தஜம் கிடதுக்கு தரகிடுதோம் கிடதுக்கு தரகிடுதோம். வெரி குட். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அழகா வந்து ஆடினடா. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு டேவே வந்து ரொம்ப ஃபன்ஃபில்டா சூப்பரா போச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய குடும்பத்துக்காக. எங்கனால முடியுதுன்னா கண்டிப்பா உங்களாலையும் எல்லாம் மற்றும் முடியும். எல்லாம் இறைவன் செயல். மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.